சமூகத்தை சேர்ந்த மக்களும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு தமிழக முதல்வர் வழிவகுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற உங்களுக்கெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சி மாதவராவ் அவர்கள் உரையாற்றுவார்கள். தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களே, இங்கு வந்திருக்கும் அருந்ததி மகா மக்களே, உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு ஆதியாந்த அருந்ததி மகாசபை சார்பில் நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நாங்கள் சேர்ந்திருக்கின்றது சொல்லுவேனால் நாங்கள் ஆதி ஆந்திராக்கள் என்று சொல்லப்படுகிறோம். ஆனாலும் ஆதி ஆந்திராக்கள் என்று சொல்லப்படுற ஒரு வார்த்தை தவறானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தெலுங்கு மொழி பேசினாலும் எல்லோருமே இங்கே பிறந்தவங்க. அதாவது நாங்கள் என்னுடைய தாய் அதாவது தாய் நாங்கள் பிறந்த மண் வந்து தமிழ் மண். அதற்காக நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறதுனால இந்த ஆதி ஆந்திரா வார்த்தையை தவறு என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் இப்போ கர்நாடகா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அங்க தெலுங்கு மொழி பேசும் ஆந்திராக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அங்க பிறந்தவர்கள் அவங்களுக்கு ஆதி கர்நாடகா தான் கொடுத்திருக்கார்கள். ஆனா இங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் எல்லோரையும் ஆதி ஆந்திராக்கள் ஆக்கியிருக்காங்க. அது மகா மகா தவறு. ஏனென்றால் நாங்கள்லாம் ஜாதியில் மாதிகா என்று சொல்லப்படும், சிக்கில் என்று சொல்லப்படும். இப்படி ஒரு எங்களுடைய குலவருத்தி செருப்பு தைக்கிற குருத்தி. இந்த செருப்பு தைக்கிற காரணத்தினால நாங்க இங்க வந்த இந்த காலகட்டத்தில் எங்க பெரியவர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள், அப்போ இந்த காலத்துல 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் இந்த காலத்துல எங்க தாத்தா அதாவது பாட்டி அவங்க வந்திருக்காங்க 150 வருடங்களுக்கு முன்னாலே. அப்போ ஆதி ஆந்திரா சொல்லப்படுகிறார்கள். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இங்க பிறந்தவங்க தான், இங்க படிச்சவங்க தான், இங்க உத்தியோகம் செய்தவங்க தான். அதனால எங்களை ஆதி ஆந்திரா என்று சொல்றது தவறானதுன்னு சொல்லி எங்களை ஆதி ஆந்திரான்னு சொல்ற ஒரு வார்த்தையை அருந்ததி என்று சொல்லணும்ன்றது என்னுடைய வேண்டுதல். அதற்கு மேல் நான் இன்னொரு வேண்டுதல் சொல்ல விரும்புகிறேன். இங்க ரவிச்சந்திரன் இருக்கார்கள், பெரியவர்கள் மற்றவங்க இருக்கார்கள். நான் வந்து தயவு செய்து இந்த இடத்துல பாபாவை வாழ்த்து ஒரு சரணத்தை சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. வாழ்க பாபா சாஹேப், நீர் வாழ்க டாக்டர் அம்பேத்கர் ஜீவும் புகழ் வாழ்க, புகழ் வாழ்க, புகழ் வாழ்க. ஜெய் பீம். அருந்ததி கட்சியின் உடன்பிறப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த முதற்கண் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இந்த சென்னையை நோக்கி வந்திருக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் கிராமத்தில் ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்ற வேதனை இங்கே கொட்டிக்கு தீர்த்து கொள்ள இங்கே பேரிடையாக வந்து தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அனைத்து பிரிவினரும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த அருந்ததி மக்களுக்கு மட்டும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கப்பெறாமல் கிராமப்புறங்களில் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். இன்று அனைத்து பிரிவினரும் அனுபவிக்கும் சலுகையிலிருந்து 1% கூட இந்த அருந்ததி மக்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த அருந்ததி மக்கள் எங்களுக்கு பங்கு வழங்க என்று கோரி அரசிடம் ஒப்படைக்க கோரிக்கையாக வைக்க என்று நாங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். 6% என்றால் என்ன என்று நீங்க செல்வங்க பொதுமக்கள் யோசிப்பார்கள். குறிப்பாக ஒரு மனிதன் வாழ வீடு வேண்டும், இருக்க இடம் வேண்டும், நடக்க ரோடு வேண்டும், குடிக்க தண்ணீர் வேண்டும், செத்துட்டால் புதைக்க சுடுகாடு வேண்டும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே எங்கள் அருந்ததி மக்கள் கிராமங்களுக்கு சேரவில்லை, அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் மிகவும்
மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை நாங்கள் இங்கே டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முன்வைக்க நேரடியாக திரண்டு வந்திருக்கிறோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் செய்து கொடுக்க அரசு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டு உத்தரவிட்டு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அருந்ததி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சார். அன்பான தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம 6% கேட்கிறோம் என்றால் நம்மளுக்கு அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லாத ஒரு காரணத்தினாலதான். நம்ம வில்லேஜுலாம் பாத்தீங்கன்னாக்கா குளத்தை தூக்கின்னு போறது கூட நம்மளுக்கு வழி இல்லை. சுற்றின்னு போக சொல்றாங்க, இல்லைன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றின்னு வர சொல்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. அதே மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா தண்ணி வசதி கிடையாது. நம்ம ஜாதி கண்டுக்கிறதும் இல்லை. இன்றைக்கு இந்த 6% நம்மளுக்கு கலைஞர் டாக்டர் அவர்கள் வழங்கிவிட்டார். அன்னார் கோரிக்கை அருந்ததி மக்கள் கட்சி வலசந்தர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாராட்டுக்குறையாக இருக்கும். அந்த அருந்ததி என்றவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை. இன்றைக்கு அருந்ததி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அண்ணன் அருந்ததி மக்கள் கட்சி வலச ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா சிவராஜ் அவர்கள் பேச போயிருப்பார். இங்கு இன்று நமது அருந்ததிய மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தனி இட ஒதுக்கீடு பெற்றே தீர்வோம் என்ற முழக்கத்தின் பேரணியாக அந்த பேரணிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அருந்ததிய மக்கள் கட்சியின் எழுச்சி நாயகன் போராளி ரவிச்சந்திரன் அண்ணார் அவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இருந்து நமது சென்னைக்கு வந்திருந்து இந்த பேரணியிலே கலந்து கொண்ட அருந்ததிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பு சகோதர தெருவிலே செருப்பு தேய்த்துக் கொண்டிருப்பான். அங்கே அவனுடைய மைத்ரன் மாமன் மைத்தான் வந்திருப்பான். ஆனால் அவன் யார் என்று பார்க்க மாட்டார்கள். அங்கே வந்திருப்பவருடைய காலில் இருக்கும் செருப்பு அழுந்து விட்டதா, அவன் நமக்கு இங்கு வேலைக்காக வந்திருக்கிறானா என்றுதான் பார்ப்பான். அப்பொழுதுதான் நான் தான் அவன் சொந்தக்காரன் வந்திருக்கேன் போது அவன் மூஞ்ச பார்ப்பான். அதே நேரத்தில் அந்த செருப்புல எது ஒட்டி இருக்குன்னு பார்க்க மாட்டான். அப்படியே கொண்டு காலால வீசுவான். அது தைச்சிட்டு இருந்தது. அது கடுத்தபடியா இந்த நிலத்துல விவசாயம் செய்யறதுக்காக பரி சால் என்றதை தைச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்களா பம்பு செட்டும் ஆயில் இன்ஜின்களும் வந்து அறவே அந்த தொழில் சுத்தமா நொழிஞ்சு போச்சு. சக்கரையார் என்ற இந்த 3 பிரிவுகளுக்கும் 18% ஒதுக்கியது. இந்த 18%-த்திலே நமக்கு இருக்க உட்பிரிவு ஒரு 7 பிரிவுகளுக்கு 6% இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் இடஒதுக்கீடு அளித்துக் கொண்டிருக்கும் போது அருந்ததியருடைய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று எண்ணி அதை அமல்படுத்தும் நிலையில் உள்ளார். மக்கள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் 15 அன்று மறைந்த சேகர் அவர்கள் போராட்ட குழு என்று ஆரம்பித்து குறுகிய காலத்திலே கிட்டத்தட்ட 19 மாவட்டத்திலே கால் ஊன்றி சென்ற 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நாங்கள் எல்லாம் 14ஆம் தேதி தர்மபுரி மாவட்டத்திலே கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி இடஒதுக்கீடு கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம்
ஆர்ப்பாட்டம் செய்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அன்று மாவட்ட கலெக்டராக இருந்த அம்மா அபூர்வா அவர்கள் நாங்கள் கொடுத்து வந்த கோரிக்கையை வந்து இறங்கி அலுவலகத்திலிருந்து வந்து பெற்றுக் கொள்ளவில்லை. ஏன் இந்த அனுமதியில் கொடுக்கும் கோரிக்கையை பெறக்கூடாதா என்று கேட்ட ஒரு கேள்விக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனடியாக அவர்களை அரசு செய்யுங்கள் என்று கூறினார். அப்பொழுது எஸ்பி அமல்ராஜ் அவர்கள் ஐயா இருந்தார். எல்லோரும் கலைத்து விடுங்கள், இல்லை என்றால் உங்களை நாங்கள் அரசு செய்வோம் என்று பிள்ளை குட்டிகளை எடுத்துக்கொண்டு அங்கு அந்த சேலம் சென்ட்ரல் ஜெயிலே இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திர கொடியானது தலை திருப்பி ஏற்றப்பட்டது. இந்த அருந்ததியன் தான் சென்று அதை ஒழுங்காக கட்டி வைத்து வந்தார். அங்கே கொடி ஏற்றுகிறது, எதுக்காக இந்த தனியிட ஒதுக்கீடு பெற வேண்டும் என்று உயிரித்தான் பெயர் உடன்பிறந்தான் ரவிச்சந்திரன் ஒதுக்கீடு. ஆனால் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டாம். நமது சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை என்று ஒன்று இருந்திருந்தால் நாம் இதனால் வரைக்கும் இந்த போராட்டம் நாம் நடத்த வேண்டியதில்லை, வெற்றியை தீர்ந்திருப்போம். தமிழகத்தில் உள்ள 30 மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 54, 56 சங்கங்களை வைத்துக் கொண்டு அவரவர்களுக்கு தன் தான் தலைவர் என்று ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள், இந்த அருந்ததிய மக்களுக்காக போராடுங்கள், போராடி இந்த வெற்றியை பெற்று தாருங்கள். இந்த சமுதாயத்தில் இன்று கலைஞர் 6 இடஒதுக்கீடு நமக்கு தந்தால் இன்று இருக்கும் நம் தலைமுறை, நமது தலைமுறை அனுபவிக்காவிட்டாலும் நம்முடைய சந்ததிகள் பிள்ளைகள் நிச்சயமாக அதை அனுபவிப்பார். யாருக்காக போராடுகிறார்? நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய அருந்ததிற்காக. ஏன் ஒற்றுமையோடு வர வேண்டும்? ஏன் வரவில்லை? வர வேண்டும். ஒவ்வொரு அருந்ததியினருக்கு உணர்வு வர வேண்டும். 6% இடஒதுக்கீடு பெற்று தந்தால் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேலை வாய்ப்பு, கல்வி, இந்த கடன் வசதி அனைத்தும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அது கிடைத்திருந்தால் இன்று நமது மக்களும் அடுத்தவர்களை போல் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருப்பார்கள். அது கிடைக்காத காரணத்தினால்தான் இன்று பெங்களூர் அதாகப்பட்டது அத்திப்பள்ளி பாடலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் தூரம் இருந்து வந்து இங்கே இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்கள் பிள்ளை குட்டிகளுடன் வந்திருக்கிறார்கள். அதே போலதான் அன்று வந்து தமிழகமே திரண்டது இந்த வங்க கடல் ஓரத்திலே. எதற்காக இந்த தனியிட ஒதுக்கீடு? அன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் கூறினார், இந்த சேகர் என்று போராடுகிறார், போராடட்டும் போராடட்டும் போராடட்டும், பின்பு நாம் தருவோம் வெற்றியை அவன் கையில் என்றார். அப்படி கூறினார் என்று சில அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூறினார்கள். அது இன்று அவருடைய நிச்சயமாக எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்படாத இந்த இடஒதுக்கீடு கலைஞர் ஆட்சியை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் அருந்ததியர்களுக்கு காலணி தயாரிக்கும் தொழிலாளர்கள் நலவாரியம் என்று அமைத்தார்கள். அந்த நலவாரியம் செயல்படுகிறதா இல்லையே என்று எங்களுக்கு தெரியவில்லை. தோல் 11 என்று தனியாக ஒரு வாரியம் அமைத்தார்கள். இந்த 2 வாரியங்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்ற முதல் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை அறிவித்தார். அது அறிவித்ததோடு சரி, இன்னும் அது செயல்படவில்லை. இந்த நல்ல தருணத்திலே மீண்டும் அது செயல்பட்டு இந்த அருந்ததிய மக்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுத் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் இந்த அருந்ததிய தமிழகத்தில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளில் உள்ள அனைத்து அருந்ததியரும் ஒன்று திரண்டு வந்து இன்னொரு முறை சண்டையிலே இந்த நமது தனியிட ஒதுக்கீடுக்காக போராடுவோம் 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 என்று கூறிக்கொண்டு அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் வாயிலிருந்து அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை தலைமையிலே இந்த இடஒதுக்கீடை பெறுவோம் என்று உறுதி கூறி என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம்.